நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் உண்மையிலேயே நேர்மையாக கண்ணியத்தோடு தொழில் செய்து தொழில் துணையோடு வாழ்கின்ற ஒரு சமுதாயம். அதற்காக மேடையில தயவு செய்து மேடையில இருக்கின்ற இறங்குங்க. மேடை கீழே விழுந்துரும், மேடை தாங்காது. ஜஹாங்கீர் அவர்கள் அவரது கண்டன உரையை நிகழ்த்திருக்கின்றார். நமக்கு முக்தார் என்ற தனி மனிதன் தான் எதிரியே தவிர அந்த சமுதாயம் அல்ல. முதல் கண்டன உரையை தேசிய லீக்கின் மாநில செயலாளர் திரு சையது ஜஹாங்கீர் அவர்கள். சாத்தூர் சிவகாசி நாடார் உறவின் முறை சார்பாக நடைபெறுகின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்வோம் என்று நாங்களும் வந்துள்ளோம். நாங்களும் 60 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய உறவுகள் தான். நாங்கள் தனிப்பட்ட வந்திருக்க சின்ன தம்பி மோடி அவர்கிட்ட கேட்டால் கிட்டத்தட்ட 1880 ஒரு பிரச்சனை ஏற்பட்டு 3000 பேர் முஸ்லீமுக்கு மாறிய குடும்பத்தில் சேர்ந்த ஒருவர் தான் நானும். ஆகவே காமராஜரின் பேரை இழிவுபடுத்தியோ அங்க மக்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய முக்தாரை உடனடியாக கைது செய்வது முக்தாரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஒரு இந்திய தேசிய சார்பாகவும் இஸ்லாமிய சமுதாய சார்பாகவும் நடத்துகின்றோம். இதுக்கு நீங்கள் வெளியூரிலிருந்து வரக்கூடிய ஆளுக்கு ஏற்பாடு செய்தீர்கள் என்று சிவகாசி நாடார் உறவினரிடம் தெரிவித்தேன். அவர்கள் பதில் வரவில்லை. சாத்தூரில் இன்னைக்கு நடைபெற இருந்த இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியா இருக்கு. விசுவாசியா நான் இந்த கேளுங்க, இதெல்லாம் பார்க்கணும். 13/11/2024 சிவகாசி கட்டக்கூடிய புதிய பாலத்துக்கு, ரயில்வே பாலத்துக்கு காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் சொல்லி முதல் கோரிக்கை கொடுத்தவர்கள் நாங்கள் தான். அந்த பேரை வைத்து சந்தோஷம், மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால் காமராஜர் மாதிரி ஒரு இந்தியாவில் ஒரு பிறந்த ஒரு ஆளை பார்க்க முடியாது. சத்துணை வழங்கிய காமராஜர்